ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பு குழந்தையே, ஆர்வமும் சிந்தையும் உள்ள பக்தர்களின் விருத்தியில் நான் இருந்து கொண்டே அவர்களின் தொன்று தொட்டு இருக்கும் அடர்ந்த அஞ்ஞானமாகிய இருளை என்னுடைய கருணையினால் மிக்க ஒளியுடன் விளங்கும் விவேகம் என்னும் ஞான தீபத்தினால் முற்றும் நாசமடையும்படி நான் செய்வேன் என்று நீ உணர்ந்து கொள். நல்லது ஒன்றை அடைய வேண்டுமென்ற சிரத்தை ஒருவனுக்கு இருந்தாலே அவனிடம் இறைவன் குடிக்கொண்டிருக்கிறான் என்று பொருள். இல்லையென்றால் அவனுக்கு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பது கூட தோன்றாமல் இருக்கலாம். ஆதலால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலின் பின்னணியிலும் இறைவன் இருக்கிறான் என்று நம்புபவனுக்கே பிரபஞ்சமும் அதன் இயக்கங்களும் ஒவ்வொன்றாக புரிய வரும். அது மட்டுமல்லாது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டமாகிய நம்முள்ளும் இருக்கிறது என்ற இறுதி உண்மையும் உனக்கு தெரிய வரும். செய்யும் தொழிலே தெய்வம் என்று அப்படி செயல்புரிபவனுக்கு தொன்று தொட்டு விளங்கும் அறியாமை என்னும் இருளை போக்கி ஞானத்தை நான் வழிய வந்து தந்து விடுவேன் என்று பகவான் கிருஷ்ணன் நமக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறார். அந்த ஞானம் அடைந்தவனுக்கு வேறு எந்த பாதையிலும் செல்வதற்கு தோன்றாது. அவருடைய பாதத்தையே அவர் பிடித்து கொள்வார்கள். தன்னுடைய மனப்போக்கை மாற்றுவதால் தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று கண்டுபிடிப்புதான் என் தலைமுறையின் மாபெரு கண்டுபிடிப்பும். எதிர்த்து சண்டையிடுவதற்கு அதிக புத்திசாலித்தனம் தேவையில்லை. புரிந்து கொண்டு விட்டு கொடுப்பதற்கு தான் அதிக புத்திசாலித்தனம் தேவைப்படுகிறது. அனுசரித்து போவதும் அமைதியாக இருப்பதும் மனித வாழ்க்கையின் நிம்மதிக்கான முக்கியமான மந்திரம். நெற்றியை காயப்படுத்துவதை விட முதுகை வளைத்துச் செல்வது எவ்வளவு நல்லது. பேசுவது திறமையல்ல, தனது பேச்சால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராமல் பேசுவதே திறமை. கோபத்தில் ஒரு முறை விட்ட வார்த்தைகளை மறுமுறை சரி செய்ய முடியாது. அப்படி முயன்றால் அது ஓட்டையான குடத்தில் தண்ணீர் நிரப்புவதற்கு சமம். நல்ல புரிதல் உள்ளவர்களுக்கு சொல்ல தேவையில்லை. புரியாதவர்களுக்கு எவ்வளவு சொல்லியும் பயனில்லை. ஒரு இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத்தர நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏன் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தர வாழ்க்கை மட்டுமே நமக்கு இருக்கின்றது. நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பதே நமக்கு நல்லதுதானே. காரணமின்றி ஒருவன் உங்களை அவமானப்படுத்துகிறான் என்றால் உங்கள் பாவத்தை அவர்கள் மொத்தமாக குத்தகை எடுப்பதற்கு நிகர். உமக்கு சுபிட்சம் கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம். அவர்களுக்கு பெரும் கேடு கிடைக்கப் போகிறது என்று நீ புரிந்து கொள். அவர்கள் உன்னை அவமானப்படுத்தினால் சந்தோஷமாகவே அதை எடுத்துக்கொள். அவர்களுக்கு கெட்ட காலம் ஆரம்பித்து விட்டது என்று நீ புரிந்து கொள். உங்களை எவர் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை. உங்கள் வழிகளில் நீங்கள் உண்மையாக இருங்கள். எந்த துயர் வந்தாலும் அத்துயரை போக்கி புத்துயிர் அருளும் இறைவன் உங்களோடு எப்போதுமே இருக்கிறார். ஆகவே நீங்கள் எதற்குமே பயம் கொள்ளாதீர்கள். மழையளவு துயர் வந்தாலும் மாமருந்தாய் காத்து நிற்பவன் இறைவன் ஒருவனே என்பதை நீங்கள் உணர்ந்து அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வார். மிக பெரிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பதற்காகத்தான் இவற்றை எல்லாமே நான் சொல்கிறேன். நான் சொல்வது உன்னுடைய நலனுக்காக. நான் சொல்வதை தவறாமல் கேட்டு அதன்படி நடத்துக்கொள். நீங்கள் எப்போதுமே நிரந்தர கோடீஸ்வரர் தான். உங்கள் வீட்டில் பணம் இருந்து கொண்டே இருக்க நான் சொல்லும் இந்த விஷயங்களை நீங்கள் மறக்காமல் செய்யுங்கள். பணம் எப்போது வந்தாலும் அது எந்த காரணத்தை கொண்டும் பூஜை அறையில் வைக்கக்கூடாது. பணம் பல பேர்களின் கைகளுக்கு சென்று மாறி வந்திருக்கலாம் இல்லையா? பூஜை அறையை நம் தெய்வத்தன்மையுடன் வைத்திருப்பதால் அந்த பூஜை அறையில் வைக்க வேண்டாம். நம்முடைய வீட்டிலும் தொழில் செய்யும் இடத்திலும் பணம் சேர்வதற்காக எத்தனையோ பரிகாரங்களை எத்தனையோ விதங்களில் செய்து பார்க்கின்றோம். சில பேருக்கு சில பரிகாரங்கள் பலனளிக்கும். சில பேருக்கு எந்த பரிகாரங்களும் பலன் கொடுக்காது. பணம் நிரந்தரமாக நம் வீட்டில் தங்குவதற்கு சில பரிகாரங்களை செய்யலாம். பணம் இன்றைக்கு பல பிரச்சனைகளை தீர்க்கும் சாவியாக இருந்து வருகிறது. அத்தியாவசிய பொருட்களில் இருந்து ஆடம்பரமான பொருள்கள் வரை எதை வாங்க வேண்டுமென்றாலும் அதற்கு பணம் தேவையாக இருக்கிறது. வாழ்க்கையில் எல்லோருக்கும் விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டே நாம் எப்போதுமே இருந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். இருந்து கொண்டும் இருக்கிறோம். பணம் எப்போதும் ஒருவரின் கையில் தவழ்ந்து கொண்டிருக்க வேண்டுமென்றால் உங்கள் வீட்டின் வடக்கு சுவர் ஜன்னலுடன் சேர்த்து இருக்க வேண்டும். அந்த கதவு சிறிது மூடப்பட்டிருக்க வேண்டும். ஜன்னல் எப்போதும் திறந்தே இருக்க வேண்டும். புரிகிறதா?
அந்த வீட்டின் வடக்கு சுவரின் கதவு சிறிது மூடப்பட்டிருக்க வேண்டும். ஜன்னல் எப்போதும் திறந்தே இருக்க வேண்டும். நம்ம வீட்டில் பணம் சேருவதற்கு வடக்கு திசையும் ஜன்னலும் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தென்மேற்கு திசையும் ரொம்பவும் முக்கியம். இங்கு தான் நாம் பணத்தை வைக்கணும். பீரோ வடக்கு பார்த்து இருக்கணும். பீரோவை நம்ம திறக்கும்போது நம்முடைய முதுகு வடக்கு நோக்கி இருக்கணும். பணத்தை எப்போதுமே மரப்பொட்டியில் தான் வச்சு நம்ம எடுத்துக்கிட்டு வரணும். தேக்கு மரம்னு எதற்கு பெயர் வந்துட்டு தெரியுமா? நம்ம எதையுமே தேக்கி வச்சு கொள்ளும் பக்குவம் அதுக்கு இருக்கிறதுனால தான் அந்த மரத்துக்கு தேக்கு மரம்னு பெயர் வந்துச்சு. அதனால் எப்போதுமே அதில் ஒரு பெட்டி செஞ்சு அதில் பணத்தை வச்சு எடுத்துகிட்டு வந்தோம்னா நிறையவே பணம் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய சம்பாத்தியம் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். செலவு இல்லாமல் வீண் செலவுகள்லாம் ஏற்படாது. நிரந்தரமாக அந்த இடத்துல பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். பணம் வைக்கக்கூடாத இடம்னு ஒன்று இருக்குது. சம்பளம் வாங்கிட்டு வந்ததும் சிலர் என்ன பண்ணுவாங்க, பூஜை அறையில் போய் வைப்பாங்க. பணம் எப்போது வந்தாலுமே சரி, அதை எந்த காரணத்தை கொண்டும் பூஜை அறையில் வைக்கக்கூடாது. பணம் 100, 1000, லட்சம் என பல பேர்களின் கைகளுக்கு போய் வந்திருக்கும் இல்லையா? பூஜை அறையை நம்ம தெய்வத்தன்மையுடன் வச்சிருப்பதா அந்த பூஜை அறையில் நம்ம வைக்க வேண்டாம். எப்போதுமே அதற்குன்னு ஒரு மகிமை இருக்குது பூஜை அறைக்குன்னு. அதனால் நம்ம எடுத்துகிட்டு வந்த பணத்தை பூஜை அறையில் வைக்கக்கூடாது. செலவு செய்தால் தப்பே கிடையாது. பணம் நம்ம கைக்கு வருகிறது என்றால் அது நல்ல விஷயங்களுக்கு தாராளமாக செலவு செய்யலாம். உங்களை எப்போதுமே செல்வந்தராகவே எண்ணி நீங்கள் செலவு செஞ்சுக்கிட்டே இருங்க. இறைக்க இறைக்க ஊறும் கிணறு போல தான் பணம் உங்களை தேடி மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்த பணத்தை அப்படியே தேக்கி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பணம் அப்படியே தான் இருக்கும். கையால் நிறையவே செலவு பண்ணுங்க. ஈயா பண்டம் தீயாய் கேடும் என்பார்கள். சிக்கனமாக இருக்கிறன்ற பேர் வழியில் என்று பணத்தை இறுக்கு பிடிச்சு வச்சிருந்தா அதை அவர்கள் ஒரு நாளுமே அனுபவிக்க முடியாது. அவர்களுடைய மகனோ மகளோ பேரன்மார்களோ தான் அந்த பணத்தை எல்லாமே செலவு செஞ்சு நல்லா வாழ்வாங்க. 2000 ரூபாய் நோட்டு உங்களுக்கு வருதுன்னா அந்த பணத்தை நீங்கள் சிவப்பு நிற துணியை போட்டு சுற்றி மரப்பொட்டியில் வைக்கும்போது அந்த பணம் பல மடங்காக பெருகும். பணத்தை வைக்கும்போது சில்லறையாக வைக்காதீங்க. 2000 ரூபாய் நோட்டாக இருந்தால் அதை அப்படியே வைங்க. 2000 500 ரூபாய் நோட்டோ அது அப்படியே கட்டோட வைங்க. சில்லறையாக மாற்றி வைக்காதீங்க. பணப்பெட்டியில் எப்போதுமே நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கணும். பணத்தை ஒருவரிடம் கொடுக்கும் போதும் பணத்தை மடித்து கொடுக்கணும். மடிப்பு அவர்களின் பக்கமோ நம்ம திறப்பு நம்முடைய பக்கமோ இருக்கும்படி கொடுங்க. நம்முடைய பணப்பெட்டியில் எப்போதுமே ஒரு நறுமணம் இருக்கும்படி செஞ்சுக்கோங்க. பீரோவில் கற்பூரம், அதாவது பச்சை கற்பூரம் போட்டு வச்சுக்கலாம். பணத்தை ஈர்க்கும் சக்தி அதுக்கு நிறையவே இருக்குது. பொதுவாகவே வசம்புக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி இருக்குது. வசம்பில் ஒரு சிறு துண்டை வாங்கி உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. கூட உங்கள் பர்ஸில் இருக்கும்போது பணத்திற்கு பிரச்சனையே வராது. பர்ஸில் இருக்கும் பணம் செலவு ஆனாலும் திரும்பவே சீக்கிரமே உங்கள்கிட்ட வந்துடும். பணம் வரும் வழியெலாம் எப்படி தெரியுமா? ஒரு சிறிய தொட்டியில் கற்பூரவள்ளி செடியை நட்டு வீட்டு வாசலில் வச்சோன்னா வீடு சுபிச்சம் அடையும். அந்த செடியானது செழிப்பாக வளர வர உங்களது முன்னேற்றமும் செழிப்பாக இருக்கும். நம்முடைய வீட்டிற்குள்ள கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழைய விடாமல் அது பாதுகாக்கும். அப்படி ஒரு சக்தி அந்த கற்பூரவள்ளி செடிக்கு இருக்குது. பணம் சேர்ற வழி இருக்குது தெரியுமா? என்ன வழி? குளிகை நேரம் என்பது அதிர்ஷ்டமான நேரமாக பார்க்க போகிறோம். அந்த நேரத்தில் தங்க நகை வாங்கலாம். இந்த நேரத்தில் வாங்கப்படும் தங்க நகையானது பன்மடங்காக வீட்டில் பெருகிக்கிட்டே இருக்கும் என்பது ஒரு ஐதீகமான உண்மை. பணத்தை ஈர்க்கும் சிவப்பு, அதாவது பணத்தை ஈர்க்கும் சக்தி சிவப்பு நிறத்திற்கு இருக்குது. நீங்கள் குளிகை நேரத்தில் ஒரு கண்ணாடி பவுலில் சிவப்பு பட்டு துணியை விரித்து வச்சுக்கோங்க. உங்களது படுக்கை அறையில் அல்லது யாரும் அடிக்கடி வராத இடங்களில் இதை வச்சுட்டு அதில் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணத்தை தினமும் சேமிச்சிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் யாராக இருந்தாலும் சரி, அந்த சிகப்பு பட்டு துணியின் மீது குளிகை நேரத்தில் தினமும் ரூபாய் நோட்டுகளை சேமித்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களால் பெற முடியும். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தானாகவே உங்களை தேடி வரும். குளிகையில் சேமிக்கப்படும் பணம் ஆனது பன்மடங்காக பெருகும் ஆற்றல் இருக்குது. குளிகைக்கு அப்படி ஒரு மகத்துவம் இருக்குது. நீங்களும் நான் சொல்கிறபடி இதெல்லாம் செஞ்சுவாங்க. நீங்களும் விரைவிலேயே பெரிய கோடீஸ்வரர் ஆகிடுவீங்க. நிரந்தர கோடீஸ்வரர் தான் நீங்கள். அப்புறம் என்ன, சீக்கிரமாக போய் இது எல்லாத்தையுமே செய்யுங்க. சீக்கிரமாகவே நீங்களும் கோடீஸ்வரர் ஆகிடுவீங்க. சாயப்பாவின் அருள் உங்களுக்கு எப்போதுமே முழுசாக கிடைக்கும். உங்களுக்கு
உனக்கு இன்ப நிலை நீங்கி துன்ப சுமையை சுமக்கின்றையே, அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் முன் எனது முகத்தை உற்று பார்த்து அழும் உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். உன்னை நான் கரிசனத்தோடு தான் கவனித்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டு வருகிறேன் என்பதை நீ நினைவுபடுத்திக்கொள். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் நிறையவே இருக்கிறது. அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்தபடி இருக்க வேண்டும். எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்து கொள். அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். எதற்காகவும் கவலைப்படக்கூடாது. நான் உன் கூடவே இருக்கிறேன். எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். நீ விழிப்புணர்வுடன் இரு, விழித்துக்கொள். எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கப் போகிறது. நீயே என் துணை, நீயே என் காவல், நீயே என் வழிகாட்டி, நீயே என் குறிக்கோள், நீயே என் அப்பா, நண்பன் என எல்லாமே நீதான் அப்பா என என்னை அழைத்து வந்தாய் உன் வீட்டிற்கு, உன் இடத்தில். அப்படி இருக்கும்போது உனக்கான நல்லதை செய்ய நான் தவற மாட்டேன். எனது உறுதிமொழி இது. எனது உறுதி ஒருபோதும் பொய்யாக இருக்க முடியாது. அது தாமதமாகும், ஆனால் அது தப்பாமல் உனக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு ஏறு. நீங்கள் நடந்து செல்லும் பாதை அவ்வளவு எளிதானது அல்ல, மிகவுமே கடினமானது. ஏகப்பட்ட சோதனைகள் உங்களை தாக்கலாம். ஆனாலும் என்ன, ஒன்றை மட்டும் நீ நினைவில் கொள். உங்களுடைய குரு நான் உங்களை இருக்க பற்றி இருக்கிறேன். உன்னுடைய கடவுள் உன்னை இருக்க பிடித்திருக்கிறேன். நீங்கள் செல்லும் பாதையில் இடர்பாடுகளை எல்லாம் கலந்து உங்களை உங்களின் இலக்கை வெற்றிகரமாக கடக்க நான் துணை புரிவேன். நீங்கள் முழுமையாக நம்பும் நான் உனக்கு எல்லாவற்றையுமே செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். இனி உன்னுடைய வீட்டில் நீ கேட்டபடியே எல்லாமே நடக்கப் போகிறது. உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறப் போகிறது. நீ அதற்கான முயற்சியை செய். உன்னுடன் இந்த இறைவன் கடவுள் நான் இருந்து உனக்கு நடக்க வேண்டிய எல்லாவற்றையுமே உனக்கு செய்கிறேன். உன் குடும்பத்துடன் நீ ஆனந்தமாக இருப்பதை பார்ப்பதற்காகவே நான் தவித்து கொண்டிருக்கிறேன். மீள முடியாத துன்பத்தில், துயரத்தில், பிரச்சனையில் தவிக்கும் போது உன்னை பக்குவமாக அழைத்து அதிலிருந்து உன்னை விடுவித்தது யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? நீ முழுமையாக நம்பும் கடவுள் நான் தானே, இறைவன் தானே. அப்படி இருக்கும்போது என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் எப்படி போகும்? நிச்சயம் உன்னுடைய நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன். எல்லா ஆபத்திலிருந்து நான் உன்னை காப்பாற்றியிருக்கிறேன், இனியும் காப்பாற்றுவேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ இப்பொழுதே விழித்துக்கொள், விழிப்புணர்வுடையது. உனக்கான மகிழ்ச்சி நிலைத்து இருக்கப் போகிறது. உன்னுடைய மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்ள இப்போதே சுதாரித்துக்கொள். உரசாமல் வைரத்தை பட்டத்திட்ட முடியாது, நெருப்பிலிடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது. அதுபோலத்தான் நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள், ஆனால் வீழ்ந்து விட மாட்டார்கள். சோதனை என்பது அவர்களை துன்புறுத்தும் விதமாக இருக்காது, மேலோட்டமாகவே அழைத்துச் செல்லத்தான் உனக்கு துணையாக உன் பக்கத்தில் நான் இருக்கிறேனே, உன்னுடைய அப்பாவாக. நீ விரும்பியது விரும்பியபடியே கிடைக்கும். நீ எதை விரும்பினாலும் அப்படியே நடக்கும். இங்கே உன்னுடைய கேள்வி, நான் இன்பத்தை தானே விரும்பினேன், எனக்கு ஏன் துன்பம் வருகிறது என்று. அதைப்போல நான் சந்தோஷத்தை தானே விரும்பினேன், எனக்கு ஏன் கஷ்டங்கள் வருகிறது என்று. இதற்கு என்னுடைய பதில் என்ன தெரியுமா? சொல்கிறேன், நன்றாக கேட்டு புரிந்து கொள். நீ விரும்பியது விரும்பியபடிதான் நடக்கும். உனக்கு மட்டுமல்ல, மனிதர்கள் எல்லோருக்குமே விரும்பியது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படித்தான் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் விரும்பும் விஷயத்தில்தான் தவறு இருக்கிறது. புரிகிறதா? புரியவில்லையா? சொல்கிறேன், நன்றாக கேட்டுக்கொள். ஒருவன் கஷ்டப்பட்டாவது முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறான். எனவே அவனது முன்னேற்றத்தில் அவன் விரும்பிய கஷ்டத்தை அனுபவிக்கின்றான். இன்னொருவன் தனது முதுமை காலத்திற்காக பணத்தை சேமிக்கிறான். எதற்காக என்று போய் அவரிடம் கேட்டால், முதுமை காலத்தில் ஏற்படும் நோய்களுக்காகத்தான், அதன் மருத்துவ செலவுக்காகத்தான் நான் இப்போதே பணத்தை சேமித்து வைக்கிறேன் என்று கூறுகிறார். அவன் விருப்பப்படியே முதுமை காலத்தில் நோய்களை அனுபவிக்கிறான்.
அவரை போல இருக்க வேண்டும், இவரை போல இருக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். ஆனால் அவரும் இவரும் வெளி தோற்றத்தில் நன்றாக எந்த குறையும் இல்லாதது போலத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய உள்மனதில் படும் கஷ்டங்களும் வெளி உலகில் காணாமல் காணும் துயரங்களும் அவரை போல இவரை போல இருக்க வேண்டும் என விரும்பிய அவனும் அவர் துன்பத்தையும் இவர் துன்பத்தையும் அவன் விரும்பியபடியே அனுபவிக்கிறான். சொல்வது புரியவில்லையா? நாம் யாரை அவர் நன்றாக இருக்கிறாரே, இவர் நன்றாக இருக்கிறாரே, நாமும் அதுபோல வாழ வேண்டும் என்று உங்கள் மனதில் எண்ணம் தோன்றுகிறது அல்லவா? ஆனால் அவர் வெளி உலகில்தான் நன்றாக இருப்பது போல தோன்றும். ஆனால் அவர் பட்ட கஷ்டங்கள் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால்தான் அவரை போல இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவருடைய கஷ்டங்களையும் சேர்த்து நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அவரை போல நீங்கள் இருக்க வேண்டும் என இது விரும்பியதுதானே? அதுபடிதான் நீ விரும்பியபடியே உங்களுக்கு நடக்கும். நான் எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என நினைக்கும் ஒருவர் அவர் விருப்பப்படியே சந்தோஷமாக வாழ்கிறான். அது இருந்தால்தான் சந்தோஷம், இது இருந்தால்தான் சந்தோஷம் என விரும்பும் ஒருவன் அதுவும் இதுவும் கிடைக்கும் வரை தன்னுடைய சந்தோஷத்தை ஒத்திவைத்தே வாழ்க்கையை அனுபவிக்கிறான். பிச்சை எடுத்துதான் பிழைக்க வேண்டும் என கூறும் மனிதன் பிச்சை எடுத்துதான் ஆக வேண்டும். இவ்வாறாக மனிதன் எல்லா நன்மையிலும் ஒரு தீமையை உட்புகுத்தி அதை விரும்பவும் ஆரம்பிக்கின்றான். விருப்பப்படி விரும்பியபடி இருப்பதுதானே இன்பமாகும். நீ எதை விரும்புகின்றாயோ, எதை நோக்கி உன்னுடைய எண்ணங்கள் பாய்கின்றதோ அதுவே இங்கு நடக்கின்றது. அப்படி இருந்தால்தான் இன்பம், இப்படி இருந்தால்தான் தின்பம் என்று நீ விரும்பியதால்தான் உன் விருப்பப்படி நடக்கின்றது. ஆனால் நீ விரும்பியது நடக்கும்போது அதை இன்பமாகவே நீ உணர்வதில்லை. அதாவது எதை எந்த கோணத்தில் அணுகினாலும் அந்த கோணத்தில் பிரதிபலிப்பதுதான் இந்த வாழ்க்கை. எனவே நீ மாற்றிக்கொள்ள வேண்டியது உன் விருப்பத்தை அல்ல, உன்னுடைய சிந்தனைகளை. சற்று சிந்தித்து பார்த்து உன்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் எதிர்மறை வார்த்தைகளை புகுத்தாமல் நேர்மறையான எண்ணமாக மாற்றிக்கொள். கஷ்டப்பட்டுதான் முன்னேற வேண்டும் என்பது உன் விருப்பம். நிச்சயம் முன்னேறலாம் என நினைத்துக்கொள். தடைகளை எல்லாம் தாண்டிதான் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் வேண்டாம். தடையில்லாமல் முன்னேற வேண்டும் என நினைத்துக்கொள். தடையில்லாமல் முன்னேறுவேன் என உன் விருப்பத்தை மாற்றிக்கொள். தடைகள் வந்தாலும் அது உன்னை பாதிக்காது. நான் சொன்னதை புரிந்து கொண்டாயா? இது புரியவில்லை என்றால் மீண்டும் ஒரு முறை இதை அமைதியாக கேள். இந்த வாழ்க்கை அர்த்தங்களை புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நீ விரும்பியது விரும்பியபடியே நடக்கும். அதை நீ சரியாக விரும்ப வேண்டும் என்பதுதான் உன் வேலை இங்கு. ஏனென்றால் உன் வாழ்க்கை எப்போதும் எண்ணங்களை மட்டும்தான் பிரதிபலிக்கின்றது. நீ எதை அணுகுகிறாயோ அதுவே கிடைக்கும். எதை விரும்புகிறாயோ அதுதான் கிடைக்கும், அதுதான் நடக்கும். உன் விருப்பத்தை சரியாக எண்ணிக்கொள், சரியாக விரும்பிக்கொள். இதை புரிந்து கொண்டு உன் விருப்பங்களை உன் விருப்பப்படியே நிறைவேற்றிக்கொள். நீ விரும்பியதுதான் நடக்கும். நீ விரும்பியபடி உன் விருப்பம் நிறைவேற நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையை சரி செய்யணும்னு நம்ம நிறையவே முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்று முடிந்தால் இன்னொன்று, இன்னொன்று முடிந்தால் மீண்டும் ஒன்று என ஏதேனும் ஒரு இடையூறு புதிதாக வந்து கொண்டே தான் இருக்கும். இதை மட்டும் சரி செய்தால் போதும், நாம் நிம்மதியாக வாழலான்னு போராடி முடிக்கும்போது அந்த தருவாயில் இன்னொரு சிக்கல் புதுசாக வந்து நுழையும். அப்படின்னா எப்போது தான் நமது சிக்கல் தீரும், எப்போது தான் நம்மால் நிம்மதியாக வாழ முடியும் என்பது தான் பலருடைய பதிலாகவும் கேள்வியாகவும் இருக்குது. பல பேர் இப்படியே தனக்குத்தானே கேட்டுக்கிட்டு நொந்து போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் தொடர்ந்து கொண்டு இருக்குது என்பதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நமது மனம் எப்படி இருக்கிறதோ அதன்படியே நம்முடைய வாழ்க்கையும் அமையும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இடையூறுகளை நாம் பார்த்து பயப்படுவதாலும் அதை நினச்சி நமது மனம் வேதனை அடைஞ்சிக்கிட்டே இருப்பதாலும் தான் நாம் நிம்மதியாக வாழ முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இடையூறுகள் என்பது வருவதும் போவதும் தான், அதை தவிர்க்க முடியாதது, அந்த தவிர்க்க முடியாத ஒன்று அப்படிதான் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இடையூறுகள் வரலாம்,
போகலாம். எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஜெயிச்சு வரணுன்ற நம்பிக்கை மட்டும்தான் உங்களுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். இடையூறுகளை நினச்சி பயந்தே உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் நீ தொலைச்சிட்டின்னா இருக்கிற வாழ்க்கையை நீ எப்படி நிம்மதியாக வாழ்வ? அதை கொஞ்சம் நீ யோசித்துப்பார். நீ பயந்துக்கிட்டே இருந்தால் எப்படி உன்னால் அந்த வாழ்க்கையை வாழ முடியும்? அதை யோசித்து பார்த்தியா? பயந்துக்கிட்டே இருந்தால் நீ எதை சாதிக்க முடியும்? ஒன்றுமே முடியாது. வாசப்படியை தாண்டறதுக்கு கூட உன் மனசில் தைரியம் இருக்காது. அந்த மனசின் வழியாக நமது வாழ்க்கையும் நிம்மதி இழக்க செஞ்சிடாதீங்க. எதையுமே சரி செய்ய நம்மால் மட்டும்தான் முடியும். நம்ம நினச்சா எதையுமே சாதித்து காட்டலாம் என்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வரணும். நாம் ஏன் பயப்படணும்? எதுக்காக பயப்படணும்? நம்ம ஒன்றும் தப்பே செய்யலையே. தப்பு செஞ்சவங்க தான் நம்ம பயப்படணும். அப்படி செஞ்சால் இப்படி சொல்லுவாங்களோ, இப்படி செஞ்சால் அப்படி சொல்லுவாங்களோன்ற எண்ணத்தை, எதிர்மறை எண்ணத்தை உங்கள் மனசுலேருந்து நீங்கள் தூக்கி எறியுங்க. யார் எது வேணுமானாலும் சொல்லட்டும். அவங்க வாய் அவங்க பேச தான் செய்யும். நம்முடைய காது நல்லதை மட்டுமே கேட்கும் காதாக நம்ம வச்சுப்போம். எதை பற்றியுமே நீங்கள் காதில் வாங்காதீங்க. எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களோட மனசை எப்போதுமே புத்துணர்ச்சியாக வச்சுக்கோங்க. அந்த மனசை ஃபுல்லாக மகிழ்ச்சியை மட்டுமே நிறைச்சி வச்சுக்கோங்க. நம்பிக்கையை புதைச்சி வச்சுக்கோங்க. அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக துளிர்விட்டு உங்களுடைய வாழ்க்கையே அது மென்மேலும் விருட்சமாக வளர செஞ்சிடும். உங்கள் மனசை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகவே வச்சுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கும். நமது மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையும் மிக மிக சிறப்பாகவே இருக்கும். நீ கேட்டது எல்லாமே தானாகவே கிடைக்கும். நமக்கு இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு பயப்படாத. உனக்கு துணையா, உனக்கு பக்க பலமா உன்னுடைய அப்பா, உன்னுடைய சாயப்பா நான் இருக்கேன். எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். நீ துணிஞ்சு எல்லாத்துலேயும் இறங்கு.